Hi friends, வணக்கம் and welcome back to the channel. இன்னைக்கு நம்ம சேலஞ்சிங்கோட 7th டே லாஸ்ட் டே வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன வேலைனா துணியெல்லாம் மடித்து வைக்கலான்ட்டு இருக்கேன். நம்ம நேற்று வந்து துவைச்சி போட்டது இன்றைக்கி தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அதெல்லாம் இன்றைக்கி மடித்து வைக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். அதுவும் இல்லை, எனக்கு இந்த துணி மடிக்கிற வேலை மட்டும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்னன்னு தெரியல, ரொம்ப அது செய்கிறது மட்டும் எனக்கு ரொம்ப தள்ளி வச்சிருவேன். அந்த மாதிரி ஒரு இது பையன்தான் மடித்து கொடுப்பான், இல்லாட்டி நானே உட்காந்து டிவி பார்க்கும்போது இல்லாட்டி எப்பாவது மடக்கி வைக்கிறது. இன்றைக்கி மதியானம் தூங்காமல் இருக்கணும் இல்லையா, ஸோ என்ன வேலை பண்ணலான்ட்டு அந்த துணியெல்லாம் மடித்து வைக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ துணி மடிச்சிட்ருக்கேன். நீங்கள் நினைப்பீங்க இந்த ஒரு வாரத்தில் இல்லாட்டி 7 நாளில் தூங்காமல் இருக்க முடியுமா, இந்த 7 நாள்னால் நமக்கு வந்து அதனால் ஏதாவது பெனிஃபிட் கிடச்சிதா அப்படின்னலாம் நினைப்பீங்க. கண்டிப்பாக கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு 2 நாள் வந்து நம்ம ஃபுல்லாக ஆக்டிவாக இருந்த ஒரு டே. கிச்சன் க்ளீனிங்கும் அதேமாதிரி செடியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இருந்தனால எனக்கு வந்து தூக்கமே வரல. ஆனால் 3rd டே வந்து நம்ம மிஷினில் உட்காந்து தைச்சிட்ருக்கிற வேலை, அந்த டைமில் எனக்கு வந்து சத்தியமாக தூக்கம் வந்தது. ஏன்னா நான் தூங்காமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த சேலஞ்சே நான் ஃபாலோ பண்ணேன். ஸோ அதனால் தூக்கம் வந்துச்சு, இருந்தாலுமே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நான் வந்து அந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சிட்ருந்தேன். இப்போ வந்து கண்டிப்பாக சொல்லணுன்னா உண்மையாலுமே தூக்கம் வரமாட்டேது. இப்போ வந்து பாப்பா கூட நம்ம படுத்தாலுமே சும்மா படுத்துட்ருக்க இல்லாமல் நமக்கு வந்து தூங்க முடிய மாட்டேது. ஏன்னா அந்த ஒரு இது வரமாட்டேது மைண்டில். ஸோ நமக்கு முடியும், இல்லாட்டி நம்மளால் இதை செய்ய முடியும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா கண்டிப்பாக அது நம்மளால் முடியுங்கிறதே எனக்கு இப்போ தான் தெரியுது. ஸோ அதனால் இந்த சேலஞ்சிங் வீடியோ எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி செய்யணுன்னெல்லாம் சொல்லலை, உங்களுக்கு எப்படி முடியுதோ இல்லை உங்கள் வீட்டில் எப்படி சிச்சுவேஷன் அதை பொறுத்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் பண்ணி எது நம்மளால் முடியாது, எது கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறோமோ அதை செய்யலாம். ஸோ இப்போ வந்து துணியெல்லாம் மடித்தாச்சு. இனி வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டேபிள் பார்த்திங்கன்னா கஜா முஜான்னு இருக்குது. ஸோ அதை க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்துருக்கேன். என்னோடய கம்மல் அதே மாதிரி மாலையெல்லாம் இருக்குது. அது எல்லாமே பாப்பா எடுத்து விளையாண்டுட்டே இருப்பாள். ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து அதை க்ளீன் பண்ணலாம், டேபிள் எல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு அதை பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமா இந்த டிவி ஸ்டாண்டுக்கிட்ட இருக்கிற டேபிளும் அதுவும் வந்து ஏதாவது கையில் கிடைக்கிறது எல்லாமே எடுத்து கொண்டு போய் அங்கே தான் வைக்கிறது. ஸோ அதையுமே இப்போ வந்து க்ளீன் பண்ணியாச்சு. அது மாதிரி நம்ம உட்கார்ற சோஃபா செட்டு இருக்குது பாருங்கள். ஐயோ, இது மட்டும் எவ்வளோ ஒரு நாளைக்கு எவ்வளோ தடவை தான் க்ளீன் பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. ஏன்னா பாப்பா இருக்கனால அதில் ஏறி உட்காருவா, கீழே இறங்குவா, அதெல்லாம் இழுத்து போட்டு அந்த மாதிரி செஞ்சிட்ருப்பா. அவளையும் ஒன்றும் சொல்ல முடியாது, குழந்தை தானே. அதனால் சம்டைம்ஸ் காலையில் மட்டும் நான் வந்து ஃபுல்லாக விரிச்சு விடுவேன், மதியானம் விரிச்சு விடுவேன், நைட்டு. சம்டைம்ஸ் எனக்கு கோவம் வந்து எதுக்கு இது இப்போ எத்தனை தடவை விரிச்சு விட்டாலும் இப்படியே தான் அப்படிங்கிறத நான் செய்யாமலே இருந்துருவேன். ஸோ இன்றைக்கி அதை பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி அவ்வளோக்கா வேலை இல்லைன்னு சொல்லலாம், ஏன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக எல்லாம் பண்ணி முடித்தாச்சு அதனால். ஸோ இன்றைக்கி வீடியோ குட்டி வீடியோ தான், இந்த சேலஞ்சிங் எண்டிங் அந்த இதை கூடி சொல்லலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி வீடியோ வந்திருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது நம்மளால் முடியாது இல்லாட்டி க்ளீனிங் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்கும் எல்லாருக்குமே. க்ளீனிங் ரொட்டீன் ஆரம்பித்து அதை பண்ணலாம். ஸோ நம்ம சேனலில் க்ளீனிங் ரொட்டீன் எப்படி பண்ணுறது, ஒவ்வொரு நாளைக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ வருது. ஸோ அதை நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதேமாதிரி உங்கள் சப்போர்ட் வேணும். உங்கள் லைக்கெல்லாம் கிடைக்கும்பா இல்லாட்டி உங்கள் கமெண்ட்ஸ் பார்க்கும்போது எனக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. ஏன்னா நம்ம சேனல் வந்து 100 சப்ஸ்கிரைபர் கூடி ஆகலை. ஸோ 100 ஆனால் தான் இந்த யூடியூப்பு வந்து ப்ரொமோட் பண்ணும் நம்ம சேனலை. ஸோ அதுக்காக ஹெல்ப் பண்ணுங்கள் எனக்கு. அதுக்கப்புறமா நல்ல வீடியோஸ், யூஸ்ஃபுல்லான வீடியோஸ், வ்ளாகு, குக்கிங் எல்லாமே நம்ம சேனலில் வரும். ஸோ இந்த குட்டி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே மாதிரி பெல் பட்டன் கூடி கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு போடும்போது நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ பாய்.